குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவை கூட்டுவது, அதன் அடிப்படையில் செயல்பாடுகளை நடத்துவது என்பது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒன்று. அந்த வகையிலே தொடர்ச்சியாக நடைபெற்ற பொதுக்குழுவின் அடிப்படையிலே தான், அந்த ஆவணங்களின் அடிப்படையிலே தான் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாமகவினுடைய தலைவராக அவரை அங்கீகரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல், அவருக்கு பின்னாலே தான் ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சிகள், நிர்வாகிகள், பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் பின்னாலே அணிவகுத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் நன்றாக தெரியும். இன்றைக்கு எங்களுக்கு ஐயா அவர்கள் இமயத்தின் உச்சம் என்று சொன்னால், இன்றைக்கு இமயமலையே அன்புமணி ராமதாஸ் தான். இன்றைக்கும் ஐயாவை நாங்கள் தனித்து பார்க்க விட முடியாது. ஐயாவை ஐசோலேட் செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் கிடையாது. என்னதான் ஐயா இந்த பாமகவுக்கு எதிராக, அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஐயாவை மீட்பது தான் இப்பொழுது, அவங்க ஏதாவது தேர்தல் சின்னத்தை மீட்பதாக இருக்கட்டும், ஐயாவை மீட்பது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஐயா யாரிடம் சிக்கி உருக்குலைந்து விடக்கூடாது.